வாழ்க்கைங்கிறது வெறுமனே பிறக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் ஒரு நாள் மறைஞ்சு போகிறது இல்லை. 2400 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்தென்ஸ் நகர வீதிகளில் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர்கிட்ட காசு இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் உலகத்தையே உலுக்குச்சு. அதுதான் கேள்வி கேட்கும் திறன். அவர்தான் சாக்ரட்டிஸ். உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு உலகத்துக்கு போதிச்ச அந்த மேதை தன்னோட உயிரை விட்டாரே தவிர தன் கொள்கையை விடலை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய சாக்ரட்டிஸோடைய 5 பொன்மொழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல, அறிவு என்பது அறியாமையை உணர்வதே. அதாவது சாக்ரட்டிஸ் சொன்னார், எனக்கு ஒன்று தெரியும், அது எனக்கு எதுவுமே தெரியாது என்பது தான். நம்மள பலர் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க போல காட்டிக்கிறோம். ஆனால் ஒரு பாத்திரம் காலியாக இருந்தால் தான் அதில் எதையுமே நிரப்ப முடியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற மனம் ஒருபோதும் வளராது. எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் என்னைக்கு ஒப்புக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உண்மையான அறிவு தேடல் தொடங்குது. 2வது, ஆராயப்படாத வாழ்க்கை. சாக்ரட்டிஸோடைய மிக முக்கியமான பாடம், ஆராயப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியற்றது. 100 வருஷம் வாழ்கிறத விட ஒரு நாள் நம்மளை நாமே சுய பரிசோதனை செஞ்சு வாழ்கிறது மேலானது. நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் பேசுகிற வார்த்தை, உங்களுடைய இலக்கு, இது எல்லாமே உங்களுடையதா இல்லை சமூகம் உங்கள் மேலே திணிச்சதா? உங்கள் மனசை நீங்கள் தேடலைன்னு சொன்னால் நீங்கள் வாழ்கிறது உங்கள் வாழ்க்கை இல்லை, வேறொருத்தருடைய நிழல். 3வது, உண்மையான அழகு. அவர் ஒரு தடவை வேண்டிக்கிட்டாராம், இறைவா என் உள்ளம் அழகாக மாறட்டும், என் புறமும் அகமும் ஒன்றாக இருக்கட்டும். அதாவது நம்ம மேக்கப் போடுறோம், ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போடுறோம், ஆனால் நம்ம எண்ணங்கள் அழுக்காக இருந்தால் அந்த அழகுக்கு என்ன மதிப்பு? சாக்ரட்டிஸ் பார்க்க அழகற்றவராக இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய ஆன்மா வைரத்தை விட பிரகாசமாக இருந்துச்சு. உங்களோட குணம்தான் உங்களுடைய உண்மையான அழகு. 4வது, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சாக்ரட்டிஸ் சொன்னார், இருப்பதை கொண்டு திருப்தி அடையாதவன் விரும்பியது கிடைத்தாலும் திருப்தி அடைய மாட்டான். அதாவது ஆசைகளுக்கு முடிவே இல்லை. அடுத்த ஃபோன், அடுத்த கார், அடுத்த வீடு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தால் நிம்மதி எங்கே? மகிழ்ச்சிங்கிறது வெளியில் இல்லை, அது போதும்னு சொல்கிற உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. 5வது, சமூகத்தின் ஈ. சாக்ரட்டிஸ் தன்னை ஒரு குதிரை ஈ, அதாவது கேட் ஃப்ளை அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாரு. ஒரு சோம்பேறித்தனமான குதிரையை கடிச்சு ஓட தூண்டுற ஈயை போல தூங்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தை தன்னோட கேள்விகளால் தட்டி எழுப்பினார். அவர் என்ன சொன்னார்னா, யாரையும் என்னால் எதையும் மாற்ற முடியாது, ஆனால் அவர்களை சிந்திக்க வைக்க என்னால் முடியும். நம்மளில் பலர் மற்றவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே வாழறோம். ஆனால் சாக்ரட்டிஸ் கற்றுத்தந்த பாடம் என்ன தெரியுமா? கேள்வி கேள். ஏன் இதை செய்கிறோம்? இது சரியா? இந்த விழிப்புணர்வு தான் ஒரு சாதாரண மனுஷனை மேதையாக மாற்றும். கூட்டத்தோட கோவிந்தா போடாமல் உங்கள் அறிவை உபயோகித்து உண்மையை தேடுங்க. சாக்ரட்டிஸ் ஒரு தத்துவ ஞானி மட்டும் இல்லை, அவர் ஒரு புரட்சியாளர். அவர் நமக்காக விட்டுட்டு போனது வெறும் வார்த்தைகள் இல்லை, வாழ்வதற்கான வழிமுறை. இன்னைக்கு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, நான் யாருக்காக வாழ்ந்துட்டுருக்கேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். இது மனத்தேடல். நான் சுபஸ்ரீ.